ஜோதிடத்தை விரும்பும் அன்பு ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி மாதத்தின் 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் மகர வீட்டில் அமர்ந்திருக்கிறார். புதன் மகர ராசியில் இருக்கிறார். 19ஆம் தேதி கும்பத்திற்கு இடம் பெயர்கிறார். மேசத்திற்கு குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை. சந்திரன் இந்த வாரம் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம்: சூரியன் கும்பம் ராசி, செவ்வாய் மகர ராசி, புதன் மகரம் கும்பம் ராசி, குரு மேச ராசி, சுக்கிரன் மகர ராசி, சனி கும்பராசி, ராகு மீனராசி, கேது கன்னி ராசி. அரசனை போல் கோலோச்சும் ஆற்றல்மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். பண தட்டுப்பாடு காரணமாக தடுமாற்றம் அடைவீர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டி வரும். சந்திரன் சஞ்சாரங்கள் தொழிலுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பதால் அக்கறையோடு தங்க நகைகள் வாங்குவீர்கள். மனைவி மக்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். புதன் 6 மற்றும் 7ஆம் இடத்தில் இருப்பதால் எதிர்ப்பை காட்டியவர்கள் உரிய நேரத்தில் உதவி செய்வார்கள். கடன் தொல்லைகள் நீங்கும். பண வரவு அதிகரிக்கும். குரு 9ஆம் வீட்டில் இருப்பதால் எந்த காரணம் கொண்டும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காதீர்கள். இரும்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களை கையாளும் போது எச்சரிக்கை தேவை. சனி பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். ராகு 8ஆம் இடத்தில் இருப்பதால் வீண் அலைச்சலுக்கும் பணம் செலவு உண்டாகும். வேலை இடத்தில் பழி சொல்லுக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருப்பதால் வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். வியாபாரம் எதிர்பாராத லாபத்தை கொடுக்கும். கேது 2ஆம் இடத்தில் இருப்பதால் இதுவரை பிடித்திருந்த நோய் தொந்தரவு அகலும். வரவுக்கு மேல் செலவு இருந்தாலும் பண தட்டுப்பாடு இருக்காது. அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.